அனைவருக்கும் வணக்கம். சினிமாவில் 20 வருஷம் போராடி இருக்கேன். சாதாரணமாக இந்த இடத்துக்கு வரல. சார் சொல்லும்போது சங்கடமாக இருந்துச்சு. சாதாரணமாக யார் வர முடியாது சார், சந்தோஷமாக இருந்துச்சு. பல கஷ்டத்தை தாண்டி தான் ஒரு வெற்றியை ஜெயிக்க முடியுது. அந்த வெற்றி நிலைச்சு நிற்கும். நம்ம ஈஸியாக நுழைஞ்சிட்டோம்னு வச்சுக்கிறேன், அதோட கஷ்டம் தெரியாது. பல கஷ்டம், பல அடி, பல போராட்டம். நான் மட்டும் கிடையாது, என்னோடய இயக்குனர் சேர்ந்து தான் கிட்டத்தட்ட 20-22 வருஷமாக நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். ஒரு ஷார்ட் ஃபிலிம், அதை ரீச் பண்ணுறதுக்கு இன்னொரு ஷார்ட் ஃபிலிமு, அதை ரீச் பண்ணுறதுக்கு இன்னொரு ஷார்ட் ஃபிலிமு, 20 ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம்னா 10 ஷார்ட் ஃபிலிம் கிளிக்காது. அப்படி வந்து நாங்கள் யாருக்கு இது வரைக்கும் தெரியலை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷார்ட் ஃபிலிமில் பார்த்துருப்பீங்க, 2-3 படத்தில் பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் தான் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அதுதான் என்னோட நிலைமை. அப்படி ஒரு நிலைமையில் இருக்கிற எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு ராகவி. ஒரு டைரக்டர் எனக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. அண்ணன் 20 வருஷமா என் கூட அவர் இப்போ அதுக்கு மேலே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இன்ஸ்டாகிராம் விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சீரழிஞ்சு கிடக்கு இந்த நாடு, சீரழிஞ்சு கிடக்கு. நம்மளும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு இது தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு நல்லது தெரிஞ்சுக்கணும்னா, கெட்டது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இன்ஸ்டாகிராமை தான் பார்க்கணும். நல்லதுக்கு பார்க்கலாம், நான் கெட்டதுக்கு மட்டுமே பார்க்குறேன். நிறையா பேர் இருக்காங்க. அந்த கெட்டதை பார்த்து எவ்வளோ பேர் சீரழிகிறாங்க. அதை எப்படி காப்பாற்றுறது, அதை எப்படி நம்ம பயன்படுத்தி எப்படி நல்ல வழியை கொண்டு போகிறது, அதை மையப்படுத்தி ஒரு அழகான கதையை இயக்குனர் எழுதியிருக்காரு. நீங்கள் பார்க்கும்போது அதை உணர்வீங்க. ஒவ்வொரு வீட்லேயும் உங்கள் குழந்தைய இன்ஸ்டாகிராம்னால எவ்வளோ பாதிப்படைகிறாங்க, மக்கள் எவ்வளோ பாதிப்படைகிறாங்க, இது எல்லாமே நீங்கள் கண்கூடாக பார்க்குறீங்க. இது படத்து மூலியமாக உங்களுக்கு விவரமாக அது தெரியும். இந்த வாய்ப்பு கொடுத்த எனக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. பசியல் படத்தை வெளிக்கூடிய கதாநாயகன் பேசினார். அவருடைய ஒரு படம் நடிச்சிருக்காரு, 2வது படம். ரொம்ப நன்றி. எனக்கு வாய்ப்பு அந்த சினிமா உலகத்தில் தமிழ் டிவியினுடைய சிங்கிங் ஆடிஷன் அதுதான் இந்த நிகழ்ச்சி.